ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் வைப்ஸ் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ட்ரெயினிங்கை பற்றி ஒரு சின்ன ப்ரீஃப் கொடுக்கலான்னு இருக்கோம். நம்ம ட்ரெயினிங்கில் வந்து 2 சிம்பிள் அண்ட் பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லிக் கொடுப்போம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிஸில் என்ன டாபிக்ஸ்லாம் கவர் ஆகும் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். டாபிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் வந்து எப்படி நம்ம அந்த சார்ட்டில் கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுப்போம். அப்புறம் அந்த வால்யூம்ஸை வச்சு நம்ம எப்படி அட்வான்டேஜ் எடுத்துட்டு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக் கொடுப்போம். ஃபிபனாச்சிங்கிறது எல்லா சார்ட்டிங் சாஃப்ட்வேர்லேயும் இருக்கும், இன்பில்ட்டாக இருக்கும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாஃப்ட்வேர் டூல்ஸ் ஃபார் ட்ரேடிங். அதில் அதை எப்படி ட்ராப் பண்ணுறது, எந்த இடத்துல ட்ராப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, அதை பேஸ் பண்ணி எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம், எது எது எக்ஸிட்டு, என்ன ஸ்டாப் லாஸு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், டார்கெட் வந்து பெருசாக இருக்கும். ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது, இல்லை நான் ஈக்விட்டி தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம 2 ஸ்ட்ராட்டஜியில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி, எது கிடைக்குதோ அந்த எந்த ஸ்ட்ராட்டஜியில் நமக்கு என்ட்ரி கிடைக்குதோ அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி என்ட்ரி எடுத்துகிட்டு அவங்க எக்ஸிட் வரைக்கும், அந்த டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 2 சார்ட் 2 ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் கொடுத்துருந்தேன். அது ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கொடுத்தாரு. ஒன்று வந்து ஆர்சிஎஃப், ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் அப்படின்னு சொல்லி, அது ₹129 பை பண்ண சொல்லியிருந்தேன். ஆக்சுவல் வந்து 125, 126 என்ட்ரி, 110 ஸ்டாப் லாஸு. டார்கெட் பார்த்தீங்கன்னா 203க்கு மேலே போயிடுச்சு. அது ஹிட் ஆகிடுச்சு. அது வந்து இட் டுக் மோர் தேன் எ மந்த். அதே மாதிரி காப்ரா எக்ஸ்ட்ரூஷன் டெக்னிக்னு சொல்லி இன்னொரு ஸ்டாக் கொடுத்துருந்தோம். அதுவும் ஃப்ரெண்டு தான், சாரி நம்ம ஸ்டூடெண்ட் தான் எடுத்து கொடுத்தாரு. அது 300க்குள்ளே பை பண்ண சொல்லியிருந்தோம். டார்கெட் வந்து 630. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 440 அந்த மாதிரி போயிருக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த நம்ம ஸ்ட்ராட்டஜிஸில் எதில் ஃபிட் ஆகுதோ நம்ம என்ட்ரியில் போயிட்டு எக்ஸிட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம், டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பட் நம்ம ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணுறவங்க இன்ட்ராடே பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு என்ட்ரி நமக்கு கிடைக்குதுன்னா அந்த என்ட்ரியோட ஃபார் எக்ஸாம்பிள் டார்கெட் வந்து ஒரு 10,000 கிடைக்கும் அப்படின்னா, ஸோ நமக்கு ஒரு 5,000 6,000 போகுதுன்னா அந்த 5,000 1000 கவர் பண்ணிட்டு அந்த என்ட்ரிலேருந்து வெளியில் வந்துடலாம். இதே இது வந்து பொசிஷனலாக ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக வந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃப்யூச்சரில் 2734 பை கொடுத்துருந்தோம். டார்கெட் வந்து 2811. அது 3 டேஸ்லேயே கிட்டத்தட்ட 3 டேஸ்லேயே ஹிட் ஆகிடுச்சு. அது 2825 சம்திங் போயிட்டு இப்போ கீழே வந்துருச்சு. அந்த 2811 கீழே ட்ரேட் ஆனோன்னா கீழே வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி பொசிஷனலாக போகிறவங்க, அது ஷார்ட் டேர்மாக போகிறவங்க ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா எம்என்டம் ஃப்யூச்சரே வந்து கிட்டத்தட்ட 26,000க்கு மேலே ப்ராஃபிட் கொடுத்தது. ஸோ இதை தவிர இதான் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிக் கொடுப்போம். இதை தவிர அடிஷ்னலாக வந்து ஒரு சில டூல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னன்னு பார்ப்போம். இதான் அடிஷ்னல் டூல்ஸ் சார்ட்லேயே இருக்கும். விவேப்புங்கிறது வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ்ன்னு சொல்லி அது ஒரு இண்டிகேட்டர். அப்புறம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு மூவிங் ஆவரேஜ், அதை வச்சு நம்ம ட்ரேட் இல்லை, அது வந்து நம்ம சப்போர்ட்டுக்கு தான் அதெல்லாம். அப்புறம் கேமரா பைவட்ஸுங்கிறது ஒன்று இருக்குது. அந்த கேமரா பைவட்ஸில் வந்து எல்லா பைவட்ஸ் வந்து பாயிண்ட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஒரு வேளை அந்த இந்த இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டோ ரெசிஸ்டண்ட்டோ வந்து இருந்ததுன்னா நம்ம வந்து நான் ஃப்யூச்சரை பற்றி சொல்கிறேன், ஃப்யூச்சர் ட்ரேடிங் பற்றி சொல்கிறேன், நம்ம அந்த இடத்துல வெளியில் வந்துக்கலாம். அப்புறம் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ், இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆர்எஸ்ஐ வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து அடிஷ்னல் டூல்ஸ். ஆர்எஸ்ஐ வந்து நமக்கு ட்ரேடிங் வேணும். மற்ற இந்த 3 விவேப்பு, மூவிங் ஆவரேஜ், கேமரா பைவட்ஸ்லாம் வந்து திஸ் ஆர் அடிஷ்னல் இண்டிகேட்டர்ஸ். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோட் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போதைக்கு ஆன்லைனில் தான் பண்ணுறோம் யூஸிங் கூகுள் மீட். ஸோ டியூரேஷன் ஆஃப் த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 15 டேஸ் நம்ம சொல்கிறோம். பட் நிறைய பேருக்கு வந்து இல்லை சார் எனக்கு சார்ட்டே எனக்கு எப்படி பார்க்குறதுன்னு தெரியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இட் டேக்ஸ் மோர் டைம். ஸோ என்னோடய மோட்டிவ் என்ன அப்படின்னா, ட்ரைனிங் ஒருத்தருக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவர் கம்ப்ளீட்டாக கொடுத்துடணும். அவர் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவருக்கு தரவாக ஆகிற வரைக்கும் நான் ட்ரைனிங் கொடுத்துருவேன். ஸோ ஜென்ரலாக இந்த 2 ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்தோடனே வி ஹேவ் அ குரூப். ஸோ அந்த குரூப்பில் ஆட் பண்ணிடுவேன். ஸோ அந்த குரூப்பில் டெய்லி
இன்ட்ராக்ஷன் சார்ட்ஸ்லாம் இப்போ சார்ட் ஷேர் பண்ணி இது கரெக்ட்டா, தப்பா அப்படின்லாம் சொல்லி ஷேர் பண்ணிட்டுருப்போம். அப்புறம் வென்னெவர் அந்த குரூப்ஸில யாரெல்லாம் வந்து ஃப்ரீயா இருக்காங்களோ, ஒரு பர்ட்டிகுலர் டே வீக்கெண்ட்ஸ்லயோ இல்ல என்னைக்காவது ஏதோ ஒரு நாள்ல வந்து வி கீப் மீட் ஆன்லைன் கூகுள் மீட்ல வந்து வி டிஸ்கஸ் என்ன அ அ என்ன சந்தேகம், என்ன தப்பு எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வில் க்ளோஸ் இட். ஸோ பேசிக்கா என்னன்னா, நான் மட்டும் வந்து ட்ரேட் பண்ணேன் அப்படின்னா, ஐ மே மிஸ் அவுட் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ ஐ பிலீவ் இன் டீம் ஒர்க். ஸோ நம்ம ஒரு டீமா வந்து பண்ணும்போது வி கெட் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ட்ரெய்னிங் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து நான் ட்ரெய்னிங் குடுக்குறது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது வந்து நேத்தி சார்ட் இது ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் சார்ட். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பை என்ட்ரியும் கிடைச்சிருக்கு, செல் என்ட்ரியும் கிடைச்சிருக்கு. நம்மகிட்ட ட்ரெய்னிங் எடுத்தவங்களுக்கு இது தெரியும். இது எக்ஸாக்ட்டா வந்து பைலயும் சரி, செல்லயும் சரி கரெக்ட்டான ஒரு என்ட்ரி குடுத்துருக்கு. சின்ன ஸ்டாப் லாஸ் தான். இது வந்து லாட் சைஸ் வந்து 900. இந்த பை, செல் 2த்துலயுமே பார்த்தீங்கன்னா, மோர் தென் 25 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 20,000க்கு மேல நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சுது. இந்த பர்ட்டிகுலர் ஸ்டாக்ல மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, மோர் தென் 20,000 இன் அ டே. ஒரு பைலயும் கிடைச்சிருக்கு, செல்லயும் சேர்த்து. இதான் நம்மளோட பியூட்டி ஆஃப் அவர் ஸ்ட்ராட்டஜிஸ். நான் சொன்ன மாரி ஸ்டாப் லாஸ் கம்மியா இருக்கும். டார்கெட் வந்து நல்லா குடுக்கும். நம்ம வந்து இந்த மோர் தென் 20,000லாம் அட்லீஸ்ட் வந்து 10,000 ஒரு என்ட்ரில 5,000 பண்ணாலும் நேத்து வந்து 10,000 பண்ணியிருக்கலாம். ஸோ இன்ட்ரஸ்டடா இருக்கிறவங்க இந்த இந்த வீடியோ கீழ யூ கேன் அ கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இன்ட்ரஸ்டட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஐ வில் ட்ரை டூ கான்டாக்ட் யூ. இல்ல அப்படின்னா, நீங்க வந்து Facebookல வந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா வந்து யூ கேன் மெசேஜ் மீ அ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸையும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, ரெஃபர் பண்ணுங்க. டில் தென், தேங்க் யூ. டேக் கேர்.